இங்கே ஒரு பிளாகோட தீம் இருக்குது. ஃபஸ்ட் இந்த பேஜை சுற்றி ஒரு பார்டர் வருது. இந்த பார்டருக்குள்ள ஒரு ஹெட்லைன். தென் இங்கே போஸ்ட்டு எந்நேரம் போட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். தென் கீழே சம் கண்டென்ட்ஸ் இருக்குது. இமேஜஸ் வந்து சைட் பை சைடு ஆர்கனைஸ் ஆகிருக்குது. தென் கீழே ஒரு வேர்டு வச்சு இந்த பேஜ் முடிஞ்சிருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஜில் HTMLோட ஸ்கெலட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு பார்டர் தேவை. இந்த பாடி சுற்றி பார்டர் போகிறேன். ஸ்டைல் border 1 pixel solid black ஓகே. இப்போ நமக்கு 1 pixel பார்டர் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் சம் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாதனால அது நமக்கு தெரியல. சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்து காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளாகில் இந்த இடத்துல ஒரு டைட்டில் இருக்குது. டைட்டில் கலர் ப்ளூ கலரில் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். டைட்டிலுக்கு நான் ஹெட் யூஸ் பண்ணுறேன், H2. இதில் இங்கே இருக்கக்கூடிய டைட்டில் தீம் பார்க் ட்ரிப் அப்படின்ற டைட்டில் கொடுத்துட்றேன். தீம் பார்க் ட்ரிப் கொடுத்தாச்சு. இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் கரண்ட் டைம் இருக்குது. இப்போது 12:30 வச்சுருக்கேன். 30 நிமிடம் ஆச்சு. PM IST அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது. கீழே லோரம் 20 அப்படின்னு கொடுக்குறேன். இதே தான் மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 4 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். இமேஜ் SRC. நமக்கு ஒரு இமேஜ் தேவை. நம்மக்கிட்ட இமேஜ் இல்லை. ஸோ நான் ஒரு இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 இமேஜ் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஃபைலுக்குள்ளே போட்டுறேன். இப்போது இந்த இமேஜ் இங்கே கால் பண்ணுறேன். இமேஜ் டவுன்லோடில் ஒன்று, இமேஜ் 1 அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இதோட இமேஜ் URL மட்டும் மாற்றுறேன். ஓகே, மொத்தம் நமக்கு 2 இமேஜ் இருக்குது. தென் அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதோட வியூவை நம்ம பெருசு பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்கே இமேஜ் பிளாகு வந்துருச்சு. ஆனால் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இது மாதிரி வரல. இதை கொண்டு வர்றதுக்கு நம்ம CSS ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டைலுங்கிற டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அந்த செலக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜுங்கிற டேகை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் டேகில் ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 100 பிக்சலாக இருக்கணும். ஓகே, 100 பிக்சலாக இருக்கணும்னு வச்ச உடனே நமக்கு இங்கே சைட் பை சைடாக அலைன் ஆகிருக்குது. தென் இந்த பார்டர் நமக்கு தெரியலை. இதில் நமக்கு CSSல பார்த்துருப்போம், மேலேருந்து
கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும்னா மார்ஜின் கொடுக்கணும். வெளிப்பக்கத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும்னா பேடிங் கொடுக்கணும். பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு பேடிங் ஆகிடுச்சு. தென் மார்ஜின் கொடுக்குறேன். மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோன்னே வெளியிலேருந்து எனக்கு மார்ஜின் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிறதுக்கான டேகு இந்த ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஹெட்டிங் ஒன்று H2ங்கிற எலமெண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ H2 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ப்ளூ. ஓகே, இது ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இப்போது இந்த கீழே இருக்க டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, அது ஆரஞ்சு கலரு. இந்த ஆரஞ்சு கலரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது எல்லாமே பி டேகில் இருக்குது. எல்லா பி டேகுக்கும் நமக்கு அந்த கலர் தேவையில்லை. ஸோ நான் இங்கே ஒரு செலக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஐடின்னு வைக்கிறேன், டைம் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஐடியை சிஎஸ்எஸில் கால் பண்ணுறதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணணும். டைம் கலர் ஆரஞ்சு கொடுத்தாச்சு. ஆரஞ்சு. ஓகே, இங்கே நமக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஃபாண்ட் சைஸ் 100. சாரி, ஃபாண்ட்டு சைஸ் எங்கே பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டு வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் 100 கொடுக்குறேன். 100 கொடுத்தா ரொம்ப மீடியமாக இருக்குது. ஸோ நான் இங்கே 600 கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே போல்ட் ஆகுது. 900 கொடுத்துட்டு நல்லா போல்டாக வச்சு காமிச்சிடறேன். இப்போது இங்கே இருக்க பி டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஈவனாக இல்லாமல் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. இங்கே நம்ம கொடுத்தது எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே இருக்க எல்லா பி டேக்குமே ஒரே ஈவனாக இருக்குது. இப்படி கொண்டு வர்றதுக்கு இந்த பி டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். பியில் ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே, ஜஸ்டிஃபை கொடுத்தோன்னே ஃபாண்ட் எல்லாம் ப்ராப்பரான வேலை அலைனாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு இந்த பிளாகை கொண்டு வரணும். இப்படி தான் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா?